தலைவனில பஞ்சு அடிச்சு வச்ச மாதிரி டாப்டு பாட்டும் ஒரே மாதிரி இருக்கிறாரா ஏய் ஏன்டா இப்படி அவளை திட்டுற? டேய் நான் ஒன்றும் அவளை திட்டவே யாரும் இல்லைடா. அவள் மனசில் என்னதான் நினச்சிருக்கா அவள் பெரிய அன்னை தெரசா நினைப்பாரா? என்ன சோசியல் சர்வீஸ் பண்றாங்களா? என்ன குறிக்க ஒரு நிமிஷம் என்ன குறிக்க விடாம பண்றதுக்கு அந்த சபரி கூட சேர்ந்து ஊர் முழுக்க ரவுண்ட் அடிச்சது மட்டும் இல்லாம என் டைம் வேற ஸ்பாயில் பண்றாடா. ஓ நீ அப்ப வீட்ல விட்டதுக்கு அப்புறம் தான் கடைக்கு போனியா? ஏய் அவினாஷ் உஷார் கிடைச்ச கேப்ல போயிட்டு ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சிட்டேன்னு. மாப்பிள்ள ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டிய? ஆஹா உன் மச்சிக்கு இது பேரடா வேற மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறாடா. ஆமா அவளுக்கு என்ன மனசுல சரோஜா தேவி நினைப்பா? பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா. முன்னாடி வந்தா அப்படியே அவ குழந்தை மாதிரிடா. டேய் நீங்களாம் அப்படி சொல்லி சொல்லி தாண்டா அவ 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்து 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 சுத்திட்டு இருக்காடா. ஐ ஹேட் ஹர், ஐ டோட்டலி ஹேட் ஹர். இந்த பார் அந்த பூசி சொல்லி வை, இனிமே ஹாஸ்பிட்டல் வந்தா ஊசி போட்டு கொண்டுருவேன். ஓஹோ அனிதா ஹலோ, கொஞ்சமாச்சும் டீசென்ட்டா நடந்துக்கிறீங்களா? டேய் 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 என்னடா ஆச்சு? நல்லா தான் பேசுறேன், வாய்ஸ் தீனு கர்ணகொடூரம் ஆயிடுச்சு. ஹலோ யூ வேணாமா? ஹலோ 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 கட் பண்ணிட்டாங்க. மம்மி எங்கே போயிட்டாங்க? என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? அனிதா ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சேன், அவன் எப்படியாவது தொலையட்டும், எனக்கு என்ன? அனிதா சாப்பிட்டியாடி? எனக்கு ஒன்னும் சாப்பாடு வேணாம். சாப்பிடலாம் வாடி. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நல்ல காமெடி. அனிதா நாளைக்கு ஷாப்பிங் போலாமா? புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு. மா மா என்னடி? நான் வெளிய போறேன். ஏய் அர்ச்சனா வெளியில போலாம் வான்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு ரூம்குள்ள போய் பூந்துக்கிட்ட. இப்ப மட்டும் படிக்கிற வேலை இல்லையா? படிக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா மனசுக்குள்ள ஒரு ஃபிளாஷ் கட் வந்துட்டு வந்துட்டு போகுது. நேத்து நைட்டு மாமாவோட ஃப்ரெண்ட் அவினாஷ் என்ன பத்தி போன்ல எப்படிலாம் திட்டினாரு. கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கா, தலகாணி உரைக்குள்ள பஞ்ச தணிச்ச மாதிரி இருக்கா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசினா மூஞ்சிலே குத்திடுவேன், அப்புறம் வேற என்னமோ சொன்னாரு அந்த தம்பி. அவளுக்கு மனசுக்குள்ள அன்னை தெரசான்னு நினைப்போன்னு கேட்டுச்சு. இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குமே உனக்கு. ஏய் நீ தானடி கேட்ட அவினாஷ் தம்பி எப்படி எல்லாம் திட்டினாருன்னு? ஒரு வார்த்தைக்காக கேட்டா அப்படியே வார்த்தை மாறாம ஒப்பிப்பியா நீ? குழந்தை மனசு கஷ்டப்படுமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். குழந்தையா? எந்த குழந்தைய சொல்ற? நான் உன் குழந்தை இல்லையா? சரிதான், எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு மனசுக்குள்ள குழந்தைன்னு நினைப்பா? நான் எருமைனா நீயும் எருமைதான். நான் சின்ன எருமை, நீ பெரிய எருமை. உன்கிட்ட போய் நியாயம் பேச வந்தேன் பாரு. கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்த என்ன தூண்டி விட்டுட்டல. இதே கோவத்தோட போய் அவினாஷ் குறவலைய கடிச்சிட்டு வர. ஏய் அனிதா, அந்த தம்பிய குறவலைய கடிக்க போறேன்னு நீ மூக்கறுபட்டு வந்து நிக்காத. என்னது? இல்லடி, அந்த தம்பி குடிச்சிட்டு வளர்னாலும் கரெக்டா தான் சொல்லிருக்காரு. அப்படியே ஒண்ணு வந்து வச்சுக்கிறேன். போடி போ, நல்லா வாங்கி கட்டிட்டு தான் வரப்போற. அம்மா டிஃபன் கொடுமா, சீக்கிரம் போனோம், ஹாஸ்பிட்டல் வர போனோம், சீக்கிரமா வா. டேய் இரேண்டா, நீ சாப்பிடுறதே என்னைக்காவது ஒரு நாள், அதுக்கும் இப்படி அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? இந்தா தட்டப்புடி. என்னம்மா வெறும் தட்டை கொடுக்குற? இட்லி வெந்துகிட்டு இருக்குடா, எடுத்துட்டு வரேன். இட்லி என்னமோ அதிசயமா உனக்கு பசி வந்துருச்சே. டாக்டர் ஆண்டி. வாமா அனிதா.
ஆண்டி கொஞ்ச நேரம் நீங்க காதை மூடிக்கோங்க. எதுக்கு முகத்தை மூடிக்கிறீங்க? அப்போ நைட் என்ன திட்டினதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிதானே? இது பாரு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. காலைல அம்மா சொன்ன அப்புறம் தான் தெரியும். அம்மா சொன்னாங்கல்ல. அப்போ எனக்கு உடனே ஃபோன் பண்ணி ஒரு சாரி கேட்கணும் கூட தோணல. அனிதா, இத நான் அவங்கிட்ட அப்பவே சொன்னம்மா. அவங்க சொல்லியும் நீங்க கேட்கலனா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிதானே? அனிதா ப்ளீஸ் காம் டவுன். ஒரு பொண்ணு மனசை கஷ்டப்படுத்திட்டு திங்கிறதுக்கு தட்ட தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இத பார்த்துட்டு நான் எப்படி கூல் டவுன் ஆகுறது? அனிதா நான் என்ன சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ப்ளீஸ். என்ன சொன்னீங்கன்னு சொல்லட்டுமா? இல்ல நான் உங்க அளவுக்கு இறங்கி வந்து பேசட்டுமா? அப்படி நான் பேசினாதான் உங்களுக்கு புரியும்னா உங்கள மாதிரியே ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டு வந்து கண்ணாப்பினான்னு பேசலாமா? உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. நான் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவும் கிடையாது. திட்டுறதுல ஒரு டீசென்சி இருக்கு. உங்களுக்கு நான் செஞ்சது பிடிக்கலனா அந்த விஷயத்தை வச்சு குறை சொல்லக்கூடாது, திட்டலாம். நான் எப்படி இருக்கேன்னு என் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. அது என்ன நியாயம்? நான் உங்களை விட உயரம் கம்மிதான். ஆனா உருவத்துல அனிதாங்கிற உங்க கண்ணுக்கு தெரியறது இந்த உருவம் இல்ல. உங்க கண்ணு என் உடம்ப மட்டும்தான் கவனிச்சிருக்குன்னா உங்க மனசு சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தவங்க செய்யற கெட்ட விஷயங்களை என்கரேஜ் பண்றது எவ்வளவு பெரிய தப்போ அதே அளவுக்கு ஒருத்தவங்க செய்யற நல்லதை கிண்டல் பண்றதும் தப்பு. நான் ஒரு முட்டாள். உங்களை ஒரு நாளாவது குடிக்க விடாம பண்ணேன்னு நினைச்சு அந்த திருப்தியோட நான் வீட்டுக்கு போனேன். நீங்க குடிக்காம வந்ததும் உங்க அம்மா மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சே, அதையாவது கவனிச்சீங்களா? கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியாம சரக்கு பாட்டில் வாங்கி உங்க இடுப்புல சொருகி வச்சுக்கிட்டா அது பெரிய உலக சாதனையா? நீங்க பாட்டில் வாங்குனது எனக்கு தெரியும், அத சட்டக்குள்ள மறைச்சது எனக்கு தெரியும். ஏன் சந்தோஷத்துக்காக, உங்க அம்மா சந்தோஷத்துக்காக அத குடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். என் கணக்கு தப்பாயிடுச்சு. அனிதா ஒரு நிமிஷம். நீங்க திட்டினது எனக்கு ஒண்ணு பெருசா பாதிக்கல. ஆனா என்னை ஏமாத்திட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. அப்படி நீங்க சந்தோஷப்பட்டா உங்களே நீங்க ஏமாத்திக்கிறதா அர்த்தம். நான் வரேன். சாரி ஆண்டி. டேய், பாவண்டா அந்த பொண்ணு, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. போன போட்டோம் விடுமா, இனிமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான்ல. எனக்கு டிஃபன். டேய், அவ சொல்றது கரெக்ட் தானடா. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? ஏம்மா எனக்கு டிஃபன் இருக்கா இல்லையா? இருக்கு, எடுத்துட்டு வரேன். எனக்கு மசாலா தோசை வேணும். போட்டனா இட்லியே சாப்பிடு. நீ பண்ற இட்லி நல்லா இருந்தா மசாலா தோசை கேட்டேன். சரி அம்மா, இட்லியை நல்லா பொடி போட்டு கொடுமா. எடுத்துட்டு வரா அவினாஷ். நீங்க ஒரு 6:50 இங்க இருக்கிற மாதிரி வாங்க. ஓகே. எஸ் சார். உங்க டாக்டர் இருக்காரா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா சார்? நோ, நான் பேஷண்ட் இல்ல. பர்சனலா டாக்டர் மீட் பண்ணி பேசணுமா? டாக்டர் பிஸியா இருக்காரு, நான் கேட்டு சொல்றேன் இங்கே சார். வெயிட் பண்றமா? நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் கேட்டு சொல்றேன். ஓகே, தேங்க் யூ.
எஸ். சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். யாரு? தெரியல சார், 1 ஹவரா வெயிட் பண்றாரு. அதான் யாருன்னு கேட்டேன். இப்பதான் சார் விசாரிச்சேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு சொல்றாரு. பேரு? கணபதின்னு சொன்னாரு சார். என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு கேட்டிங்களா? நான் கேட்டேன், அவர் பர்சனல்னு சொல்றாரு சார். சரி அனுப்புங்க. ஓகே சார், அனுப்புறேன். நீங்க டாக்டர்னு முன்னாடியே சொல்லிருக்கலாமே சார். அதனால என்னம்மா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்போ நான் டாக்டரை பார்க்கலாமா? போலாம் சார். ஸ்ட்ரைட்டா போனா 2வது ஸ்ட்ரைட்டா கேபின். போய் செகண்ட் கேபினா? ஓகே சார். மே கம் இன் சார்? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். மே கம் இன் சார்? எஸ் சார், ப்ளீஸ் கம். ஐ எம் டாக்டர் கணபதி. ப்ளீஸ் டேக் Thank you. சொல்லுங்க. போன வாரம் உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ரஞ்சித்னு ஒரு பேஷண்ட் உங்க ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவரோட பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, ஞாபகம் இருக்கா? யா. அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நான் தான். ஆக்சுவலா ரஞ்சித் சாவுக்கு ஹார்ட் அட்டாக் காரணம் இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? கொலை பண்ண உங்களுக்கு தெரியாதா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் எதுக்காக என் பேஷண்ட்டை கொலை பண்ணணும்? இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஏன் கொல்லணும், எதுக்கு கொல்லணும்னு சொன்னா நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடுவீங்களா? டாக்டர், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? ஐ அம் நாட் a criminal. எதுக்கு டாக்டர் எமோஷனல் ஆகுறீங்க? ரஞ்சித் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நானு. அவர் எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தா இந்நேரம் நீங்க உள்ள இருப்பீங்க டாக்டர். டாக்டர், அது அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதே ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரியாம வேற யாராவது ஏதாவது. இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ரஞ்சித் மாதிரி ஆளுங்களை யாரு கொண்டு இருந்தாலும் அது நல்லதுக்கு தான். அதனால தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுதுனேன். இப்ப சொல்லுங்க டாக்டர், ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தானா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காட்டி உங்களை மிரட்ட வரல டாக்டர். உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா இதே தப்ப நீங்க கண்டினியூவா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் இங்க வந்தேன். டாக்டர், நீங்க என்ன திரும்பவும் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இந்த தப்பை நீங்க செஞ்சீங்களா, ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ரஞ்சித் இங்க ஹார்ட் அட்டாக்ல சாகல. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. நான் வரேன் டாக்டர். டாக்டர், உங்க விஷயம் நம்ம 2 பேரை தவிர 3வது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கே. நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சாதிச்சிட்டீங்களே. பின்ன அதை ஏத்துக்குவா முடியும்? கரெக்ட் தான். அந்த ஆளு கவர்மெண்ட் டாக்டர்னு சொல்றா. அது உண்மையான செக் பண்ணீங்களா?
எப்படி செக் பண்றது? நான் வேணா அதை செய்யட்டுமா? வேணாம், இது வரைக்கும் பிரச்சனை எதுவும் வரல. நாமளா கொண்டு போய் தலையை கொடுக்க வேண்டாம். ஓகே டாக்டர், இனிமே நாம எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் என்ன சொல்றாரு? நான் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதினேன்னு சொன்ன உடனே பதறி போயிட்டாரு சார். ஏன் பதறணும்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? செய்யாததை செஞ்சேன்னு சொன்னால் பதட்டம் வரதானே செய்யும். நாங்கள் பேசிட்டு இருந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க காதில் ஏதாவது விழுந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பிரச்சனை தானே சார். அது எல்லாம் நடக்கணும்னு தானே நான் உன்னை அனுப்பி அப்படிலாம் சொல்ல சொன்னேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதை முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? நான் பாட்டுக்கு தனியாக போய் அவனை பார்த்து மிரட்டிட்டு வர்றேன். இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே சார். நீ அதை பத்தி கவலைப்படாத. அதை எப்படி வதந்தியா பரப்பணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன சொன்னாங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. சார், கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிச்சிட்டான் சார். சார், எனக்கு ஒரு சந்தேகம். டாக்டர் தான் ஒருவேளை ரஞ்சித்தை கொலை பண்ணியிருப்பாரா? எனக்கு அது தெரியாத. ஆனா இந்த உலகம் அப்படிதான் நம்பணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஹாஸ்பிட்டலை கோர்ட்டு சீல் வைக்கணும். நடராஜ் ஜெயிலுக்கு போய் களி திங்கணும். அப்படி என்ன சார் அவருக்கும் உங்களுக்கும் பகை? ப்ளீஸ். இது நான் உனக்கு தரதா சொன்ன பணம். தேங்க்யூ சார். இந்த விஷயத்தெல்லாம் இங்கிருந்து போறதுக்குள்ள மறந்துடு. சொல்ல மாட்டேன் சார். யார்கிட்டயாவது இதை பத்தி பேசணும்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நீ யார்கிட்டயும் பேச முடியாத. சார், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு ஆர்வத்தில் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் சார். சரி, கிளம்பு. ஒரு நிமிஷம் சார். ஒரு சின்ன விஷயம். என்ன? நான் டாக்டர்கிட்ட பேசினப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எனக்கு என்னமோ அந்த டாக்டர் பொய் சொல்றாருன்னு தோணுச்சு சார். டாக்டர் தான் அவரை கொண்டு இருப்பாரோன்னு. என்ன சொல்ற? ஆமா சார், நான் அவரை மிரட்டுறப்ப எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொன்னாரு. ஆனா அவர் கண்ணில் ஒரு மிரட்சி தெரிஞ்சது சார். சார், நீங்க சந்தேகப்பட்டது உண்மையாவும் இருக்கலாம் சார். எதுக்கு விசாரிச்சு பாருங்க சார். ஓகே சார், வரேன் சார். நான் இல்ல. என்ன சார்? இந்தா இதையும் வச்சுக்கோ. எதுக்கு சார் இது? பரவாயில்ல, வச்சுக்கோ. இல்ல வேண்டாம் சார். என்ஜாய். வரேன் சார். டாக்டர், நான் சும்மா தான் உரசி பார்த்தேன். அது பத்தி எறிகிற அளவுக்கு விஷயம் இருக்கு போல இருக்கே. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சீக்கிரமே சமாதி கட்டிடுவேன். வழியில் அப்படி இருக்கு இல்லையா ராஜா? இப்ப பரவாயில்ல சார். சரி. இந்த பார், இந்த தண்ணி அடிக்குது, சிகரெட் பிடிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்கோ. புரிஞ்சுதா? இல்ல சார், வேலை டென்ஷன்ல சிகரெட் பிடிச்சிடுறேன் சார். 6 மணிக்கு மேல கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுறேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். விடுறது கஷ்டம் தான், ஆனா குறைச்சிக்கோ. இதே நிலைமையில் போனேன் குடி சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். புரிஞ்சுதா? டாக்டர், இந்த குடிக்காம இருக்கிறதுக்கு சிகரெட் பிடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரைங்க கொடுத்தா நல்லா. இது பாரு இல்லை ராஜா, உன்ட்ட போய் சொல்லி நான் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. இதுக்கு மருந்து மாத்திரம்லாம் கிடையாது. மனசுல திடமா நினைச்சுக்கோ, கண்டிப்பா இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுடலாம். சரியா? சரி, இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணுவேன். நீ வீட்டுக்கு போகலாம். ஆனா மறுபடியும் இதே கம்ப்ளைண்டோட திருப்பி இங்க வந்த கண்டிப்பா நான் அட்மிட் பண்ண மாட்டேன். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். என்ன டைம் ஆச்சு? டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் சிஸ்டர் சொல்லிட்டு போறேன், மருந்து மாத்திரம் கரெக்டாக சாப்பிட்டுக்கோ. சரிங்க சார். சிஸ்டர். எஸ் டாக்டர். இதனோட கேபின்ல வச்சிருங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நான் ரமேஷ், அனிதாவோட ஃப்ரெண்டு. ஓ, காலை தானே வரதா சொன்னாங்க. அவள் ஃபோன் பண்ணும்போது நான் திருவேற்றூரில் இருந்தேன் சார். அப்படியா? ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ. நீ அம்சாலு இப்போதான் வந்திருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அந்த தடி தாண்டவராயும் இப்பதான் வந்தானா? சரி, போன் அவன்கிட்ட கொடுங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. முதல்ல அடையாளம்லாம் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான பாரு. சுருட்டு முடி, குறுந்தாடி, 2 கார்லையும் கடுக்காக இருக்கு. நிறம் கொஞ்சம் கருப்பாக இருக்கு, ஆனால் உன்னோட கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி தான்.
எல்லாரும் இப்படிதான் வர்ணிப்பீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சரி சரி, இது பாரு, மறுபடியும் சண்டைக்கு வராது. நான் சொன்ன அடையாளம்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா? எல்லாம் கரெக்ட் தான். போனை நீங்க அவன்கிட்ட கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம். ரமேஷ், நீ பேசு. சொல்ல அனிதா. நான் உன்னை காலையில போய் தானே பணத்தை வாங்க சொன்னேன். சாகுல் பாய் நாளை காலைல தானே நாகூர் போறான்னு சொன்னேன். அத சொன்னதுதான் என் தப்பு. ஏண்டா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு தான் இருப்பியா? சாரி அனிதா, நான் உடனே வாங்கிட்டு போய் கொடுத்துட்றேன். சரி, எவ்வளவு சீக்கிரம் போய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் கொடுத்துடு. கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா. சரி சரி, ஒரு நிமிஷம். போனை டாக்டர்கிட்ட கொடு. பேசுங்க. அவன் தான் ரமேஷ். நீங்க சந்தேகப்படாம பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சரி, ஃபோனை வை, நான் அவன்கிட்ட கேஷ் கொடுத்து அனுப்புறேன். பாய். போலாமா ரமேஷ்? எங்க சார்? இல்லை, கையில் கேஷ் இல்லை. போகிற வழியில் ஏடிஎம்ல ட்ராப் பண்ணி கொடுத்து வாங்க போகலாம்.